இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சங்கடம் இனி இல்லை துதித்திடுவேன். சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சாட்சியாய் நானும் வாழ்ந்திடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி
நன்றி நன்றி நன்றி இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளை என்னை அழைத்த அருமையான போதகர் ஐயாவுக்கும் உங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் ஊழியத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 9:6 நாம் வாசிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபித்து, ஆண்டவரே, இந்த வசனத்தை வைத்து நீர் எங்களோடு பேச வேண்டிய வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசுகிறவராக இருக்கிறபடியினால் எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை பூரண விடுதலை தந்து பரிசுத்தம் அடைந்து உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள உதவி செய்கிறார். இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி அந்த காலகட்டத்தில் இது எழுதுகிறார். இயேசு பிறப்பதுக்கு முன்பாகவே, கிட்டத்தட்ட ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த தீர்க்கதரிசன வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாலகன், அவன் சொல்கிறாங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்போது நமக்கு ஒரு பாலகன் பிறந்ததுக்கும் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டது என்ன அர்த்தம்னா, இந்த நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்ன்றது அது யூதருக்கு நடுவில் அது பிறக்கிறார். அல்லேலூயா. அந்த தேசத்தில் அந்த குடும்பங்களுக்கு மத்தியில் இயேசு என்ன பண்ணுறார், ஒரு பாலகனாக பிறந்தார். ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை எந்த வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்? பிறக்கிற வீட்டுக்கு தான். அல்லேலூயா. அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு ஆண் குழந்தை கொடுத்தாரு, ஆண்டவர் ஒரு பெண் குழந்தை கொடுத்தாரு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அல்லேலூயா. அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறார், பாலகன் என்பது அங்கே கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. அங்கே பிறந்தார். ஆனால் அவர் குமாரன் என்பது நமக்காக கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. அங்கே பிறந்தார், நமக்காக கொடுக்கப்பட்டார், இரட்சகராக கொடுக்கப்பட்டார், மீட்பராக கொடுக்கப்பட்டார், விடுதலையாக கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்கள், அங்கே பாலகனாக பிறந்து அவங்க கொண்டாடினாங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர் குமாரனாக கொடுக்கப்பட்டதுனால அவர் தேவகுமாரனாக, மனசு குமாரனாக, அடுத்தது தாவீதின் குமாரனாக, 3 குமாரனாக அவர் வெளிப்படுகிறார். புரியுங்களா? இன்னும் வரைக்கும் அவங்களுக்கு வெளிப்படவில்லை. யாருக்கு வெளிப்படலை? அவர் எந்த நாட்டில் பிறந்தாரோ அவங்களுக்கு என்ன உண்டாகலை, அவங்களுக்கு வெளிப்படலை. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டலாம், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? குழந்தை வீட்டில் பிறந்துட்டு வெளிநாட்டில் வாழ்ந்திருந்தால் யாருக்கு சந்தோஷம்? அந்த நாட்டுக்கு சந்தோஷம். அல்லேலூயா. அது மாதிரி இயேசு அங்கே பிறந்துட்டு நமக்கு என்ன உண்டாயிடுச்சு? அவர் இரட்சகராக நமக்காக இந்த பூமியில் வந்திருக்கிறார். அதனால தான் கொடுக்கப்பட்டதுக்கும் பிறப்பதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பாலகனாக பிறந்தது அந்த தேசத்தில், இஸ்ரேல் தேசத்தில். ஆனால் குமாரனாக கொடுக்கப்பட்டது நம்ம எல்லாருக்காக. அல்லேலூயா. அப்போது தேவகுமாரன் என்பது அவருடைய ஒரு நாமம். அல்லேலூயா. மனசு குமாரன் என்பது ஒரு நாமம்.
தாவீதின் குமாரன்றது ஒரு நாமம். ஆனால் இந்த 3 நாமங்களிலும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் இருக்கிறது? தாவீது குமாரன் அப்படின்னு சொன்னால் அதை எதை குறிக்குன்னா ராஜரீகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. எதை குறிக்கிறது? ராஜரீகம். மனசுக்குமாரன் சொல்லும் போது அங்கே அவர் பாவிகளுக்காக தன்னுடைய மனசு சாயல்படுத்தி பாவமான மனுஷன் அப்படின்னு பாவமான சாயல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அடிமையின் ரூபம் எடுத்து அவர் என்ன செய்திருக்கிறாரு? பாவிகளுக்காகவே தன்பனார் பாவிகளுக்காக மனசுகுமாரனாக வெளிப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. 3வதாக பார்க்கிறோம், ஆண்டவர் ரகசிய வரிகளை அவர் தேவகுமாரனாக வெளிப்படுவார். அல்லேலூயா. ஆனால் அங்கங்கே நம்ம இதை வாசித்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய அர்த்தங்கள் என்னன்னா, மனசுகுமாரன் சொல்லும் போது பாவிகளை ரட்சிக்க. அல்லேலூயா. 2வது ஆண்டு சொல்கிறாரு, தேவகுமாரன் என்பது அவர் நம்மளை கொண்டு போவதற்காக தேவகுமாரனாக ரகசிய வரிகள் வெளிப்படுவார். தாவீதின் குமாரன் என்பது அவருடைய பயங்கர வருகை. அதாவது இஸ்ரவேல் தேசத்தில் அவர் என்ன பண்ண, ஒலிவ மலையில் இறங்கி யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அதை குறித்து நீங்கள் வெளிப்படுத்தலை நீங்கள் வாசிக்க முடியும். புரியுங்களா? அப்போது ஆண்டவர் சொல்கிறார், இந்த தாவீதின் குமாரன், தேவகுமாரன், மனசுக்குமாரன் என்பது உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? என்ன புரிஞ்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். தாவீது குமாரன் நான் சொன்னேன் ராஜரீகத்தை குறிக்கிறார். ராஜரீகத்தை குறிக்கிறார்னா அவர் 1000 வருட அரசாட்சிக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்? அரசாளுவதுக்கு முன்னாடி ஒரு யுத்தம் இருக்கிறது. அதுதான் அருமேகதி யுத்தம். அந்த வசனோட வாசித்துறீங்க நீங்கள். வெளிப்படுத்தின 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது எபிரேயு பாஷையிலே அர்மகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்திலுள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. அல்லேலூயா. பாருங்க, அருமேகத யுத்தம் அப்படின்னு ஒரு யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தத்தை ஆண்டவரே செயல்படுத்துவார். அல்லேலூயா. அதை குறித்து வேதத்தில் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசித்த வெளிப்படுத்தல வாசிக்கும் போது, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். அல்லேலூயா. அவரோடு யார் இருக்கிறாங்க? உண்மை உள்ளவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர் எப்படி இருப்பாரா? ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக இருப்பார். அல்லேலூயா. அப்போது அவர் யுத்தம் பண்ணுகிறாரு. அவர் எப்படி இருப்பார்னு சொல்லப்பட்டிருக்கார். அவரோடு கூட யுத்தம் பண்ணுகிற ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் அவர் யுத்தம் பண்ணுவார். அவங்களோட இருக்கிறவங்க யார்? அந்தி கிறிஸ்துடைய ஒரு கூட்டம் இருக்கும். அவங்களை எதிர்த்து நின்று ஆண்டவர் ஃபைட் பண்ணுவார். அல்லேலூயா. இப்படி வேதத்தில் தாவீதினுடைய காரியங்களை குறித்து, தாவீது குமாரன்னு சொன்னால் தாவீது எப்படி ஒரு ராஜாவாக இருந்தது போல இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? ஈவித ராஜசிங்கமாக இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது ஒரு ஆளுகை செய்தது போல, புரியுங்களா? அதே போல் இயேசு கிறிஸ்து ஒரு ஆளுகை செய்ய வேண்டும். அதுதான் 1000 வருட சாட்சியை ஆளுகை செய்வதற்கு முன்னாடி ஒரு யுத்தம் பண்ணி ஜெயித்து தான் அந்த 1000 வருட சாட்சிக்குள்ளே உள்ள நுழைய முடியும் என்று ஆண்டு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அப்போது பாலகன் பிறந்தது அந்த தேசத்தில் இருந்தாலும் குமாரனாக வெளிப்பட்டது நமக்கு தான். அது முதலாவது மனசுக்குமாரனாக வெளிப்பட்டார். அல்லேலூயா. அது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21 வாசிக்கும் போது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவர் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். பாருங்க, ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி. இங்கே குமாரன் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ குமாரன் ஏன்னா அவர் தான் என்ன செய்வார்? ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி விடுவார். அதாவது ஜனங்களுடைய பாவத்தை நீக்குவதற்கு ஒரே ஒரு வழி இயேசு தான். அல்லேலூயா. இயேசு தான் இந்த வேலையை செய்கிறவராக இருக்கிறார். புரியுங்களா? அப்போது ஜனங்களுடைய பாவங்களை அவர் என்ன செய்கிறாரு? நம்மை விட்டு நீக்கி விடுறதுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அப்போ அனுதினம் நம்முடைய வாழ்க்கையில் தன் பாவங்களை செய்துட்டு மறைச்சினே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? நீங்கள் தகப்பனுக்கு விரோதமாக, தாய்க்கு விரோதமாக,
பெற்றோர் பிள்ளைகளுக்கு விரோதமாக, இல்லை நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, அக்கத்து பக்கத்தை விட்டு விரோதமாக நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கு அது உகந்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எது அது அப்படி செய்யாமல் நம்ம இஷ்டம் போல் கீழ்ப்படியாமல் இருந்தால் அது ஒரு பாவமாக மாறிடுது. அப்போ இந்த கிறிஸ்துடைய ஜீவன் எப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை நோக்கி செல்ல வேண்டும், மேலானவைகளே நாட வேண்டும். கழுகு பார்த்தீங்கன்னா எப்பவுமே எப்படி இருக்கும், மேலே பறந்து மேலானவைகளே தேடும். அல்லேலூயா. ஆனால் கோழி பார்த்தீங்கன்னா கீழே சுற்றி வந்து நிற்கும். நம்ம கோழி பார்வை இருக்கக்கூடாது, நமக்கு கழுகு பார்வை இருக்க வேண்டும், தூரத்து பார்வை இருக்க வேண்டும், தூரமான பார்வை இருக்க வேண்டும், கூர்மையான பார்வை இருக்க வேண்டும். நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும், இச்சையோடு பார்க்கக்கூடாது, அப்புறம் பொருளாசைக்காக பார்க்கக்கூடாது. இந்த உலகத்தை ஏதோ ஒன்று அழகாக படைத்தார் ஆண்டவர், அதை மேன்மைப்படல. ஆண்டவர் எதை மேன்மைப்படுத்த சொல்கிறாருன்னா, உனக்கு கொடுத்ததை ஆண்டவருக்காக வைத்து மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. உன் ரட்சிப்பை கொடுத்துக்கிற அதை மேன்மை பாராட்டணும். ஐயோ நான் ரட்சிக்கப்பட்டேன், என் பிள்ளைங்களாம் ரட்சிக்கப்படணும். அப்போ பாவிகளை ரட்சிக்க வந்தது போல் இன்னும் எத்தனையோ பாவிகள் இந்த தேசத்தில் ரட்சிக்கப்படாது இருக்கிறாங்க. அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்கிறோம், அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஜெபம் என்பது ஒரு பெரிய ஆயுதங்கள், புரியுங்களா. ஜெபம் என்பது அது சொல்லப்போனால் ஒரு ஆன்டி வைரஸ் மாதிரி. அது ஜெபம் என்பது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கோ நம்முடைய பட்டணத்துக்காகவோ நம்ம ஜெபிக்கும் போது இன்சூரன்ஸ் பண்ணுறோம். ஒரு நாள் அந்த இன்சூரன்ஸ் என்ன செய்யுது, அவங்களை விடுவிக்குது. அல்லேலூயா. பாதுகாக்குது. அப்போது ஜெபத்தை சேர்த்து வச்சுட்டு போக சொல்கிறாங்க. எது சேர்க்குறோ இல்லையோ, எதை சேரு, ஜெபத்தை அதிகமாக ஜெபம் பண்ணி என்ன செய்யணும், பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்கணுன்னா ஜெபிச்சாதான் ஆத்மா மனம் திரும்ப முடியும். ஏன்னா ஆண்டவர்கிட்ட சொல்ல எதையுமே பேசாமல் நம்மான்னு எதனா செய்தோம்னா ஆண்டவர் விருப்பப்படுவாரா? எது செய்தாலும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு தெரிவிக்கணும். உங்கள் பிள்ளைங்க வீட்டில் எல்லாமே தானாக செய்தால், ஒரு தகப்பன் இருக்கிறார் கேட்காதே செய்த எப்படி இருக்கும்? அப்போ அப்பா கேட்குறாரு, என்னப்பா இதெல்லாம் செய்துனுக்கிறேன்னா, நான் சம்பாதிக்கிறேன் நான் செய்துனுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவார் அப்பா? ஒரு வார்த்தை என்ன பண்ணு, என்கிட்ட கேட்க வேண்டியது தானே அப்படின்வார். இல்லைங்கப்பா உனக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் எது செய்தாலும் உன் இருதயத்துக்கு ஏற்றமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட ஏற்றுப்பாரா? ஏற்றுக்க மாட்டார். அதுப்போ நம்ம எது செய்தாலும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணோம், தெரிவிக்கணும். அல்லேலூயா. அப்போ அதுதான் ஜெபம். ஆண்டவரே, எங்கள் தேசம், எங்கள் இந்திய தேசத்தில் 145 கோடி மக்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் மனம் திரும்பணும். எங்கள் இந்திய தேசத்தில் மத்தியத்துறை இருக்குது, அந்த மத்தியத்துறைகளுக்கெல்லாம் ரட்சிக்கப்படணும். எங்கள் இந்திய தேசத்தில் மாநிலத்துறைன்னு ஒன்று இருக்குது, அந்த மாநிலத்துறை மக்களெல்லாம் மனம் திரும்பணும். எங்கள் இந்திய தேசத்தில் ஒரு நீதித்துறை இருக்கிறது, அந்த நீதித்துறை மக்களான செய்யணும், மனம் திரும்பணும். அப்படின்னு நம்ம சொல்லினே வந்தோம்னா ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த நீதித்துறையிலேருந்து ஆத்மா கொடுக்குறாரு, அந்த மத்தியத்துறையிலேருந்து ஆட்களை கொடுக்குறாரு, மாநிலத்துறையிலேருந்து ஆட்களை கொடுக்குறாரு. தனியார் துறைகளுக்காக ஜெபிக்கணும். அப்போ தனியார் கம்பெனியில் இருக்கிறவங்களாம் ரட்சிக்கப்படணும். நம்ம ஜெபம் பண்ணாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஜெபம் என்பது கர்த்தருக்கு நம்ம என்ன செய்கிறோம், தெரிவிக்க வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அதுதான் ஒரு மனிதனை நான் தேடினேன் அப்படின்றாரு. ஒரு மனுஷனை நான் தேடினேன். அந்த மனுஷன் யாராக இருக்கணும், நீங்களாக இருக்கணும், நானாக இருக்கணும். அல்லேலூயா. நான் இருக்கிற ஆண்டவர், நான் திறப்பில் நின்று என்ன பண்ணுறேன், அந்த திறப்பை அடைக்கும்படியாக நான் நிற்கிறேன் அப்படின்னு. திறப்பு என்பது எதை குறிக்கிறதுனா, ஒவ்வொரு பட்டணத்தில் ஒரு திறப்பு இருக்கும், ஒவ்வொரு வீடுகளில் ஒரு திறப்பு இருக்கும். அல்லேலூயா. திறப்பு ஏன் இருக்குதுன்னு அப்படின்னா, எங்கே பாவம் இருக்குதோ அது ஒரு திறப்பு, புரியுங்களா. அந்த பாவத்தை மூடுவதற்காக ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுகிறார், புரியுங்களா. அந்த பட்டணத்திலே பாவம் பெருகினே இருந்தால் அந்த திறப்பில் நின்று ஒருத்தர் ஜெபம் பண்ணல அப்படின்னு வச்சுங்க, பாவம் திறந்து கிடக்குது, தாராளமாக பிள்ளைங்க ஜனங்க பாவம் செய்கிறாங்க. நம்ம அதை பார்த்துன்னு இருந்தால் அழிவு எங்கே வரும், ஃபஸ்ட்டு நமக்கு வரும். அதனால தான் அந்த திறப்பை மூடுவதற்காக என்ன செய்கிறார் ஆண்டவரே, திறப்பை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை நான் தேடினேன். அது நம்மளாக இருக்கணும்னு நம்ம சொல்லணும். அப்போ மோசே என்ன பண்ணுறாரு, நான் இந்த ஜனங்களை அழிக்கிறேன்னு சொன்னால் அவர் திறப்பில் நின்று தேவனோட மன்றாடுகிறார். அந்த மன்றாட்டத்தை கேட்டு அழிவுலேருந்து தப்பிக்க வைக்கிறார். அப்போது தேசத்தில் ஒரு அழிவு வருதுன்னா அந்த அழிவை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு திறப்பில் நிற்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தேடிக்கொண்டே இருக்கிறார். அப்போது நம்ம அங்கங்கே இருக்கிறவங்க ஒரு ஆட்கள் ஜெபம் பண்ணினே இருந்தால் அந்த திறப்பை நாம் மூடுகிறோம், அடைக்கிறோம். அந்த திறப்பை நம்ம என்ன செய்கிறோம், சீக்கிரமாக பாவத்தில் ஜனங்களை விடுதலாக்குவதற்கு தான் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா.
அப்போ நெகேமியாவுடைய காலகட்டத்தில் பாருங்கள், அந்த திறப்பை மூடுவதற்காக நெகேமியா எங்கே நிற்கிறாரு? திறப்பில் நின்று ஜெபிக்கிறாரு. ஜெபத்திய பிறகு அவர் துக்கமுகமாக இருக்கிறார். ராஜா கேட்குறாரு, ஏன் நீ துக்கமுகமாக இருக்கிறன்னு? அப்போ உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ராஜா அந்த நெகேமியா சொல்கிறாரு, எங்களுடைய அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறதே, எங்களுடைய தேசம் எப்படி இருக்கிறது? பாழாக கிடக்கிறது. எங்கள் தேசத்தில் நிர்விசாரம் இருக்கிறது. எங்கள் தேசத்தில் சரியான ஆலயம் இல்லையே, சரியான அலங்கம் இல்லையே என்று அவர் சொல்லும் போது அதை கேட்ட ராஜா என்ன செய்கிறார்? உடனே நெகேமியாவுடைய விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் செய்கிறேன் அப்படின்றார் நெகேமியா. அந்த ராஜா சொல்கிறாரு. அப்போ நெகேமியா சொன்னதெல்லாம் ராஜா கொடுத்தாரு. கொடுத்ததுனால அந்த பட்டணத்தை என்ன செய்கிறார்? ஆண்டவர் பாதுகாத்து ரட்சித்து கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு வழிவாசல் திறக்கிறார் ஆண்டவர். அப்போ ஜெபிக்கும் போது தான் எல்லாமே நடக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் என்னது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? தேவகுமாரனாக அவர் வெளிப்படுவார். அல்லேலூயா. ஒரு நாள் வரும், அன்றைக்கி என்ன செய்வார்? ஒரு ரகசிய வரப்போகிறது, ரகசிய வருகை. அது பைபிளில் அந்த வசனத்தை வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்க, பேரே ரகசியம் சொல்லப்பட்டது. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. எவ்வளோ சீக்கிரமாக மறுரூபமாகுவோம்? ஒரு நிமிஷம், ஒரு இமைப்பொழுது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது ஒரு ரகசிய வருகை, அதாவது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம எல்லோரும் எப்படி இருக்கணும்? மறுரூபமாகிற அளவுக்கு நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்? மறுரூபமாக்கலுக்கு உருவாக்கப்பட்டிருக்கணும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன். அப்போது கிறிஸ்து நமக்குள்ள என்ன செய்யணும்? உருவாக்கப்பட வேண்டும். இப்போது ஒரு தாய் வயிற்றில் ஒரு குழந்தை உருவாகினா தான் அவங்களுக்கு ஒரு சந்ததி உருவாகுது. அல்லேலூயா. ஒரு பிள்ளை உருவாகாத வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சந்ததி இல்லை. அதுபோல் நம்முடைய இருதயத்தில் ஆத்மாவில் என்ன செய்யணும்? உருவாக்கப்படணும். கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் கர்ப்பவேதனைப்படுகிற என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியரில் எழுதுகிறார். ஐயோ, நீங்கள் அடுத்த வசனம் கூட வாசித்து பாருங்க. 20ஆம் வசனம். உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன். அடுத்தது, நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாய பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். போதும். அப்போ என்ன சொல்கிறார் பாருங்க, அவரே சந்தேகப்படுகிறாரு. புரியுங்களா? எப்போ நீங்கள் உங்கள் மனசு மாறுன்னு தெரியாது. நேற்று வரைக்கும் கிறிஸ்துக்குள்ளே இருப்பீங்க, திடீர்னு அடுத்த வாரம் வந்தால் வேறு ஏதோ ஒரு ஆவிக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அதனால் அவர் சந்தேகப்படுறாரு, நீங்கள் உறுதியாக இல்லையே. அப்போ கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? உருவாகினா தான் நம்ம மறுரூபம் அடைய முடியும். நம்ம தானாக கிறிஸ்து நமக்குள்ளே என்ன பண்ண முடியாது? உருவாக முடியாது. நாம் வசனத்தை எடுத்து இருதயத்தில் வைக்கணும். அப்புறம் அதை ஆத்மாவில் தியானிக்கணும், இருதயத்தில் தியானிக்கணும். அந்த வசனத்துக்கு நேரத்தை கொடுத்தா தான் அது என்ன பண்ணுது? வசனம் வித்தாக மாறி, வித்து என்ன பண்ணுது? அது நம்முடைய சரித்த கரு உருவாகுது. இயேசுவத்து உருவாகிறாரு. சும்மா உருவாக முடியுமா? நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ளே ஒருத்தர் உருவாகணும், நாம் தான் இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. ஏற்கனவே இயேசு எங்கே உருவாக்கப்பட்டார்? மரியாளுடைய வயிற்றில் உருவாக்கப்பட்டார். அதுக்கு பிறகு அவர் பிறந்த ஒரு மனுஷனுடைய ஆத்மாவில் உருவாக்கப்படணும். மூன்றாவது நம்ம ஆவியில் போய் அவர் நமக்குள்ளே என்ன பண்ணுறாரு? மூன்றாவது ஆவியில் போய் சந்திக்கிறோம். அல்லேலூயா. அப்போது அவர் நம்முடைய ஆவியோடு என்ன பண்ணிடுறாரு? நம்முடைய ஆவிக்குள்ளே ஆயிரம். அநேகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல யோவான் சொல்லுவார், அடிக்கடிக்கு ஆவிக்குள்ள ஆனேன்னு சொல்லுவார். புரியுதுங்களா?
இப்போ நம்முடைய ஆவி அவருடைய ஆவி பெற்று நம்ம வாடுறோம். ஒரு நாள் நம்முடைய ஆவி நம்ம அவருடைய ஆவிக்குள்ளே போயிடுறோம். அல்லேலூயா. அந்த கண்டிஷன் கிடைக்குது. அவருடைய ஆவிக்குள்ளே போயிட்டால் நமக்கு என்ன பண்ண முடியும்? நமக்கு எந்த உலக சிந்தனை வராது. அல்லேலூயா. அப்போது கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகணும்னா அதுக்கு சபை கர்ப்ப வேதனைப்படணும். நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? கர்ப்ப வேதனை இருக்கிறது. ஒரு பிள்ளை உருவாகிறதுக்கு தாய் கர்ப்ப வேதனைப்படுகிறது. 9 மாதம் 29 நாட்கள் கர்ப்ப வேதனைப்படுறாங்க அந்த பிள்ளையை சுமந்து கொண்டு இருக்கும்போது. அதே போல் இயேசுவும் நமக்குள்ளே உருவாகிறதுக்கு அந்த இயேசு உருவாகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? கர்ப்ப வேதனையோடு இயேசு நம்ம விட்டு வெளியே போயிடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ இயேசு உருவாகாத மறுரூப சாயல் கிடைக்காது. அப்போ இயேசு நமக்குள்ளே உருவாவதுக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெப நேரத்தை அதிகப்படுத்தணும், நம்ம வேத வாசிப்பு அதிகப்படுத்தணும், சபையை விட்டு விடக்கூடாது. நம்முடைய இயேசு பற்றி மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஆத்மாவுக்கு ஆதாயப்படுத்துறதுக்காக சுவிசேஷம் அறிவிக்கணும், கொடுத்து தாங்கணும், ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தணும், எப்பொழுதும் தேவனோடு சார்ந்தே வாழணும், சபையோடு இணைந்து வாழணும், அடிக்கடி ஆண்டவர் பற்றியே பேசணும். இதெல்லாம் தொடர்ந்து இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கும். அல்லேலூயா. இல்லைங்க நான் வாரத்துக்கு ஒரு நாள் ஆலயத்தில் எட்டி பார்த்துட்டு ஒரு மெசேஜ் கேட்டு மீது 6 நாள் உலகத்தில் இருக்கிறேன்னா, நீ உலகத்தில் இருந்தாலும் கர்த்தரோடு என்ன பண்ணியிருக்கணும்? இணைந்து இருக்கணும். உறவு இல்லாத கட்டாகக்கூடாது. ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் வரனா உறவு கட்டாயிடும். புரியுங்களா? ஏன்னா அனுதினமும் சபை திறக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டது. அனுதினம் சபையில் ரட்சிக்கப்படுவதை கர்த்தனை செய்கிறார். அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வருகிறார். அப்போ அனுதினம் கர்த்தர் சேர்த்து கொண்டு அனுதினம் சபை திறந்திருந்தால் தான் சேர்ப்பார். இந்த ஆலயமானது அனுதினம் திறக்கப்பட்டிருக்கணும். இதில் அநேகர்கள் இங்கே குடியிருப்பாங்க, இங்கே வருவாங்க. ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் கொண்டு சபையில் என்ன பண்ணுவார்? சேர்ப்பார். அப்போது அனுதினம் என்ற வார்த்தை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை. அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். பாருங்க என்ன சொல்றாரு? தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போது அனுதினம் சபை என்ன பண்ணியிருக்கணும்? திறந்திருக்கணும். அல்லேலூயா. சபை என்பது நம்ம எல்லாம் ஒரு சபையாக இருக்கிறோம். இது ஆலயம், கட்டிடமான ஒரு ஆலயத்தில், புரியுங்களா? நம்ம ஒரு சபையாக இருந்தால் நம்மளோட இணைப்பார் ஆண்டவர் கொண்டு நம்ம சபைனா அவரை போலவே இருக்கணும். ஒரு சபை என்பது எப்படி இருக்கும்? பரிசுத்தமாக இருக்கும். நாம் பரிசுத்தமாக ஜீவித்தா தான் நம்மக்கிட்ட 10 பேர் வருவாங்க. நம்மக்கிட்டே போய் பித்தலாட்டம் இருந்தால் யாருன்னா வருவாங்களா? வருவாங்க. யார் வருவாங்க? அந்த பொய் பேசுகிறது தான் வருவாங்க. நம்மக்கிட்ட என்ன சுபாவம் இருக்குதோ அந்த சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஆளுங்க வருவாங்க. அல்லேலூயா. ஒரு தண்ணி அடிக்கிறான் அப்படின்னா அவன் குடிக்கிறான்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆள் அவங்கள சேர்ந்துருவான். புரியுதுங்களா? ஏற்கனவே அவன் 1 கிளாஸ் குடிச்சிருந்தவன் இப்போ வந்தவன் 2 கிளாஸ் குடிக்கிறான்னா அவன் சொல்லுவான், வந்தவன் என்ன பண்ணுவான்? 2 கிளாஸ் குடின்னுவான். சீக்கிரமாக அந்த சரீரத்தை அழிப்பதற்கு பிசாசு அவங்கள வழி நடத்திடுறான். அல்லேலூயா. அதே தேவனும் ஆவியா என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஒரு நாள் பைபிள் படிக்கிறீங்க, ஒரு அதிகாரம் வாசிக்கிறீங்கன்னா 2 அதிகாரம் வாசிக்கிற உன்னோட இணைஞ்சாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? 2 அதிகாரம் ஒரு நாளைக்கு வாசிப்பேன். 1/2 மணி நேரம் நீ ஜெபம் பண்ணியிருந்த 1 மணி நேரம் ஜெபிக்கிற உங்ககிட்ட வந்தால் நீங்கள் என்ன உங்கள் ஜெப நேரம் என்ன பண்ணுது? 1 மணி நேரமாக மாறுது. அல்லேலூயா. நீ ஒரு ஆத்மாவுக்கு மனம் திரும்பத்துக்கு சுவிசேஷம் அறிவித்தந்த அவர் 10 ஆத்மாவுக்கு இயேசு பற்றி சொல்கிறாருன்னா அந்த 10 பேர் சொல்கிறவங்க கூட இணைந்தால் ஒன்று எண்ணமும் மாறிடுது. அப்போ நம்ம யாரோடு இணைஞ்சு இருக்கிறோம்? நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? புரியுதுங்களா? தேவையில்லாத மனுஷர்கிட்ட நீங்கள் ஐக்கியம் வச்சிங்கன்னா ஒரு நாள் உங்கள் ஆத்மா இழந்து போயிடுவீங்க. ஆத்மா என்பது மிக அவசியமானது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழி 11ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். தயையுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான், கடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான். இப்போ தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்காக என்ன செய்கிறான்? நன்மை செய்கிறான். கடூரனோ தன்னுடைய சரீரத்தை அலைக்கழிக்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? சொல்லுங்கள். தயவுள்ள மனுஷன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான். நம்மளாம் யார்? தயவுள்ள மனுஷனாக இருக்கிறோம். நம்ம தயவுள்ள மனுஷனாக இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? எந்த ஆத்மாவுக்கு? தன்னுடைய ஆத்மாவுக்கு. அதாவது தன் ஆத்மான்னு சொல்கிறாரு.
அப்போது நீங்கள் சரீரம் தான் வெளியே இருக்கிற மனுஷன், உள்ளே இருக்கிற வந்து யார்? ஆத்மா மனுஷன். இந்த தயவுள்ள மனுஷன், சரீரத்தில் இருக்கிற தயவுள்ள மனுஷன் உள்ளே இருக்கிற தன் ஆத்மாவுக்கு என்ன செய்வானா? நன்மை செய்வான். அப்போது ஆத்மாவுக்கு என்ன நன்மை செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தா, ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை எல்லாமே எதை குறிக்கிறது? ஆத்மாவுக்கு தேவையை குறிக்கிறது. அப்போ இந்த ஆத்மா நம்ம பார்க்கல, ஆனால் ஆத்மா நமக்குள்ளே என்ன பண்ணுது? சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம், நினைக்கிறோம், அப்புறம் உணர்கிறோம். இதெல்லாம் உள்ளுகிற ஆத்மா. அல்லேலூயா. அப்போ இந்த உள்ளுகிற ஆத்மாவுக்கு நன்மை செய்யணும்னா அந்த ஆத்மாவுக்கு என்ன வேணும்? அதிகாலையில் வேத வசனம் வேணும். என்ன வேணும்? வசனம் வேணும். நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கல அப்படின்னா உங்கள் ஆத்மாவை என்ன பண்ணுறீங்க? நீங்கள் கடுறனும் அலைக்கடிக்கிறான். அப்போ உங்கள் ஆத்மாவை நீங்களே அலைக்கடிப்பீங்க. அப்போ உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் நேசிக்கலாம். யார் நேசிப்பாங்க? இப்போ உங்கள் சரீரத்தை நீங்கள் நேசிக்கணுமா, யாருன்னா பக்கத்தில் இருக்கிற நேசிக்கணுமா? நீங்கள் நேசிக்கணும். ஏன் நேசிக்கிறீங்க? கொஞ்ச நாள் வாழறதுக்காக. புரியுங்களா? கொஞ்ச நாள் வாழ்க்கைக்காக இந்த சரீரத்தை என்ன பண்ணுறோம்? நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, காலேஜிலேருந்து வரீங்க, கடைக்கு போய் வரீங்க, பசி எடுக்குது, அதனால் வீட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் 3 மணி நேரம் ஆகும். என்ன பண்ணுவோம்? உடனே என்ன பண்ணணும்? இந்த சரீரத்துக்கு ஏதாவது, அப்போ அந்த சரீரத்தை நேசிக்கிறனால தான் உடனே என்ன பண்ணிடுறோம்? அதுக்கு அதே அந்த உணவை எடுத்துக்கொள்கிறோம். அது சரீரத்துக்கு எடுத்துக்கொள்கிறோம். சரீரத்தை மட்டும் நேசித்து சரீரத்துக்கு மட்டும் எடுத்துக்கொள்கிறேன் நான் சொல்ல, உனக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா என்ன செய்யணும்? சொல்லுங்கள். அந்த ஆத்மாவை நீங்கள் நேசிக்கணும். அப்போ யாரெல்லாம் தன் ஆத்மாவை நேசிக்கிறார்களோ அவங்க மட்டும்தான் அந்த ஆத்மாவுக்கு கரெக்டாக வசனத்தை வாசிப்பாங்க, தியானம் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ஆத்மாவுக்காக என்ன பண்ணுவாங்க? செவிப்பாங்க. அந்த ஆத்மா நல்லா இருக்கிறதுக்காக என்ன செய்வாங்க? அந்த ஆத்மாவுக்கு தியானம் பண்ணுவாங்க. அந்த ஆத்மா நல்லா பலப்பட்டுக்கினே வரும். நீங்கள் ஆத்மா விட்டுட்டு வெறும் சரீரத்தை மட்டும் அழகுப்படுத்திக்கின்னு, வெறும் சரீரத்துக்கு மட்டும் ஓடிக்கின்னு, வெறும் சரீரத்தை மட்டும் சாப்பிட்டுக்கின்னு, இது மட்டும் இருந்தால் அந்த சரீரம் மட்டும் தான் என்ன பண்ணும்? அந்த சரீரம் வந்து சந்தோஷம்னா ஆத்மா தான் சந்தோஷம் இருந்தால் தான் சரீரம் நல்லா இருக்கும். புரியுங்களா? அப்போ மாம்சக்குரிய காரியங்களே ஆத்மாவுக்கு போட்டால் அப்போ ஆத்மா என்ன செய்யும்? மாம்சத்து காரியமே செய்யும். ஆனால் ஆத்மாவில் ஆவிக்குரிய காரியம் போட்டால் ஆத்மா காரியமே சரீரம் செய்யும். அல்லேலூயா. எது ஆத்மாக்கள் இருக்கிறதோ அதுதான் சரீரத்தை செய்யும். அதுதான் உன் ஆத்மா வாழுகிறது போல் நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்போ சுகமாகிறது சரீரம், வாழ வைக்க வேண்டியது ஆத்மா. அந்த ஆத்மா ஒருத்தருக்கு இருக்குதுன்னு நிறைய பேருக்கு அறியாமனாலே, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு ஆத்மா ஒன்று இருக்குது, அதுக்கு நன்மை செய்யணுன்ற அறியாதனால தான் இந்த ஆத்மா வரிகள் என்ன பண்ணாது? மறுபடியும் அடையாது. இந்த கல்லர் வரைக்கும் தான் அந்த ஆத்மா போகும், தவிர அந்த ஆத்மா நித்திய ஜீவனை பெறாது. ஏன் நித்திய ஜீவனை? நித்திய ஜீவனுக்காக நம்ம என்ன செய்யலை? அந்த ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய நன்மை செய்துக்கலை. அல்லேலூயா. அதனால தான் தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்கிறான். ஐயோ, எனக்குள்ளே ஒரு ஆத்மா மனுஷன் இருக்கிறான், அவன் தான் ஒரிஜினல் மனுஷன். புரியுங்களா? ஒரிஜினல் மனுஷன் யார்? நம்ம ஆல்ரெடி ஞானஸ்தானம் இருக்கும்போது பேர் வச்சோம். அந்த பேர் எதுக்கு? அந்த உள்ளுகிற ஆத்மாவுக்கு தான் வச்சுருக்கிறோம். வெளிகிற சரீரத்துக்கு ஏற்கனவே பேர் இருந்தது. டக்குன்னு என்ன பண்ணுவாங்க? ஞானஸ்தானம் என்ன சொல்லுவாங்க? இன்னிலேருந்து உன் பேர் என்னது? ஏற்கனவே ஒரு பேர் இருக்குது, உடனே என் பேர் மாற்றணும். ஏன் அந்த பேர்லேயே ஓடலாம்ல? ஓலமாக போகக்கூடாது. அப்போ வைக்கிற பேர் எதுனா அந்த உள்ளான மனுஷனுக்கு பேர். இது வரைக்கும் வெளியே இருக்கிற மனுஷனுக்கு பேர் வச்சு ஓடிந்தோம். இப்போ ரட்சிக்கப்பட்டுச்சு, ஆத்மா மனம் திரும்பிச்சு. இப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது இந்த உள்ளகிற மனுஷனுக்கு தான் பேர் வைக்கிறோம். ஏன்னா இந்த ஆத்மான்றது வந்து கிறிஸ்துடைய சாயல் உடையது. அல்லேலூயா. சரீரம் என்பது பிதாவின் சாயல் உடையது. நமக்குள்ளுக்கிற ஆவி வந்து ஆவியனுடைய சாயல். அல்லேலூயா. 3 பேர் சாயலை வந்து இந்த 3 பேர் சாயல் எப்படி இருந்ததா? ஜீவ சாயலாக இருந்தது. என்ன சாயல்? மனுஷனை ஆண்டவன் ஆசையில் சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாகனான். பாவம் செய்யும் போது ஜீவன் கட்டாயி வெறும் ஆத்மா மாறிச்சு. அது என்ன ஆத்மா? பாவ ஆத்மாக மாறிச்சு. பாவ ஆவியாக மாறிச்சு. பாவ சரீரமாக இருந்தது. இந்த பாவ சரீரத்தையும் இந்த பாவ ஆத்மாவையும் இந்த பாவ ஆவியும் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? கிறிஸ்து இயேசு மறுபடியும் வந்து இந்த பாவமான இந்த சரீரத்தை, பாவமான இந்த ஆத்மாவை, பாவமான இந்த ஆவியை என்ன செய்கிறாரு? ஜீவன் உள்ளே அனுப்பி என்ன பண்ணுறாரு? வசனத்தை உள்ளே அனுப்பி நம்மளை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. அப்போ உயிர்ப்பிக்கும் போது இந்த உள்ளே இருக்கிற ஆத்மா உயிரடையுது.
ஆவி உயிரடையுது, சரீரம் உயிரடையுது. அல்லேலூயா. இப்போ மூணுத்துக்குமே ஜீவா சரீரமாக, ஜீவ ஆத்மாக, ஜீவ ஆவியாக மாறிடுது. புரியுங்களா? ஏற்கனவே ஜீவ ஆத்மா இருந்தது, பாவம் செய்ததுக்கு பாவ ஆத்மா மாறிடுச்சு. இப்போ இந்த பாவ ஆத்மாவை நம்ம ஜீவாத்மாக வருங்கன்னா அந்த ஜீவன் பரிபூரணம் அடையணும். அந்த பரிபூரண ஜீவன் நித்திய ஜீவனாக மாறணும். அல்லேலூயா. நம்ம ஜீவன் பெற்று உயிர் அடைஞ்சிட்டோம். புரியுங்களா? ஆம்புலன்ஸில் போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, போகும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க, வேகமாக பண்ண ஆரம்பிப்பாங்க. டக்குன்னு என்னென்ன செய்யணுன்னு எடுத்த பிறகு அவங்களுக்கு என்ன பண்ண, கொஞ்சம் சோறு ஊட்டுருவாங்களா அங்கே போன பிறகு. அது இங்கே நீங்கள் செய்திடலாம். புரியுங்களா? அங்கே போனதுக்கு என்ன செய்வாங்க, அவருடைய கண்டிஷனை பார்த்து அவருக்கு என்ன ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த ஃபஸ்ட் எய்ட் டக்குன்னு பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம ரட்சிக்க போகிறப்போ ஃபஸ்ட் எய்ட் பண்ணுற மாதிரி கணக்கு. அல்லேலூயா. ஆனால் ஃபஸ்ட் எய்ட்லேயே நம்ம நின்று முடியாதுல்ல, அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும். அப்போ அவர் என்ன பண்ணுறோம், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனவருக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி உயிரடை வச்சு மறுபடியும் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. வீட்டுக்கு அனுப்புனதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கு, அவர் ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கு, எப்படி ஆகாரம் கொடுப்பாங்க, பலமான ஆகாரம் கொடுப்பாங்களா, இல்லைங்க ஐயா நீ கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு பாஸ்டிங்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்கள். அது மாதிரி ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆலயத்தில் சேர்க்கப்படுறாங்க. சேர்க்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு புஷ்டியாக கொடுக்குற வசனங்களை என்ன பண்ணோம், நிறைய வசனங்களை அந்த உள்ளுக்கிற ஆத்மா கொடுக்கணும். அது கொடுக்க அந்த உள்ளுக்கிற மனுஷன் என்ன பண்ணுவான், நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுறான். அதே அந்த ஆத்மா வசனத்தை ஆரம்பத்துலேருந்து எடுக்கலைன்னா ஒரு 10 வருஷம் ஆன பிறகு அது என்ன செய்யும், எதிர்த்து நிற்கும். எதை எதிர்த்து நிற்கும், தானுக்கு தானே எதிர்த்து நின்றோம். புரியுங்களா? ஏதாவது சொன்னால் கோச்சிக்கும், ஏதாவது சொன்னால் சபை விட்டு ஓடிப்படும், ஏதாவது சொன்னால் சபைக்கே வராது, ஏதாவது சொன்னால் சின்ன வியாதி இருந்தால் கூட வியாதி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வீட்டில் படுத்துப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன இல்லை, அந்த ஆத்மா மேலே நம்ம இல்லை, நேசம் இல்லை. அல்லேலூயா. அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழி 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவள் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். அப்போது நீங்கள் ஞானத்தை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அது என்ன பண்ண தானாக வராது. யாரே எங்கே இருக்குது ஞானம், நீங்கள் என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளத்துக்காக என்ன செய்யணும். 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இந்த வாரம் ரேஷன் கார்டில் 1000 ரூபாய் தராங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், அது தானே வீட்டுக்கு நடந்து வருமா? நம்ம அதை பெற்றுக்கொள்வதுக்காக என்ன செய்கிறோம், பிரயாசப்பட்டு ஓடி போய் என்ன பண்ணோம், லைனில் நிற்போம். ஜனங்க ஏகப்பட்ட ஜனம் இருக்குதுன்னா காலையில் 5 மணிக்கே போயிடுவாங்க. சிலங்க 8 மணிக்கு போக வேண்டிய ஆள் 8 மணிக்கு போக அந்த 1000 ரூபாய் வாங்கிறதுக்காக. பிறகு எத்தனை பேர் மறிச்சும் இருக்கிறாங்க. சில நேரத்தில் அந்த ஸ்கியூவில் நின்றுங்கன்னு என்ன பண்ணுறாங்க, தாங்க முடியாது விழுந்து. அல்லேலூயா. அப்போது ஏன் அப்படின்னா பெற்றுக்கொள்ளனா என்ன செய்யணும், ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் அப்படின்னு போட்டுது பாருங்கள். ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான். அப்போ நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும், எங்கே போய் பெற்றுக்கொள்ளுவீங்க? ஞானத்தை எங்கே பெற்றுக்கொள்வது? எங்கம்மா? அந்த கர்த்தர் எங்கே இருக்கிறாரு? கர்த்தர் எங்கே இருக்கிறாரு? வேதம் தான் கர்த்தர், கர்த்தர் தான் வேதம். அல்லேலூயா. இந்த வேதத்துக்குள்ளே தான் ஞானம் இருக்குது. அதை நீங்கள் போய் பெற்றுக்கொள்ளணும். சும்மா இதுக்கு உட்காந்து பார்த்தா தான் ஞானம் வராது. இது அனுதினம் வாசித்து இருக்கணும், இதை தேடி வாசித்து இருக்கணும், இது தியானித்து வாசித்து இருக்கணும், இது ஆராய்ந்து வாசித்து இருக்கணும், இது சம்பாஷணம் பண்ணியிருக்கணும். இதுக்கு நிறைய நேரத்தை கொடுத்துருந்தீங்கன்னா இந்த உள்ளகிற ஆத்மான செய்யும், ஞானத்தை பெற்றுக்கிறது. ஞானத்தை பெற்றுக்கின பிறகு தன் ஆத்மா அவங்க என்ன செய்வாங்க, அவங்க சொல்லுங்கம்மா, ஞானத்தை பெற்றுக்கணும். அவங்க என்ன செய்வாங்க, தன் ஆத்மாவை சிநேகிப்பாங்க. புரியுங்களா? அங்கே பார்த்தோம் தயவுள்ள மனுஷன் ஆத்மாவுக்கு என்ன பண்ண, நன்மை செய்வேன்னு போட்டுக்குது. இங்கே என்ன போட்டுக்குது, ஞானமுள்ளவனா ஒருத்தன் தானா அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னா தன் ஆத்மாவுக்கு சிநேகித்தினே இருப்பான். அதிகடிக்க என்ன பண்ணுவான். இப்போ நீங்கள் உங்கள் சரீரத்தை சிநேகிக்கிறதுனால தான் அதுக்கு என்ன பண்ணுறீங்க, உதவி செய்கிறீங்க. தேவையானதெல்லாம் நல்ல ஃபுட்டை வாங்கி நம்ம சாப்பிட்றோம். புரியுங்களா? அதே எனக்கு எதுவும் வேணாங்க. சிலவங்க பாருங்க, அந்த சரீரத்தை அவங்க நேசிக்காதவங்க எப்படி இருக்கிறாங்க. தன் சரீரத்தை நேசிக்காதவங்க என்னம்மா பண்ணுறாங்க, தன் சரீரத்தை சிலவங்க நேசிக்காதவங்க அது எப்படி நேசிக்காதவங்க எப்படி வச்சுன்னுக்குறாங்க சரீரத்தை, யாராவது சொல்ல முடியுமா? அதாவது தன் சரீரத்தை நேசிக்கலாம். அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சரீரத்தை கவனிக்காதே அதுக்கு என்ன பண்ணுவாங்க, போய் அவன் என்ன பண்ணுவான், சாராயத்தை குடிப்பான், ஸ்மோக் பண்ணுவான், தேவையில்லாத வெத்தலை பாக்கு போடுவாங்க, தேவையில்லாத என்ன பண்ணுவாங்க, போதை வஸ்துங்களை தரித்துப்பாங்க. இதனால் அந்த சரீரம் என்ன, இது ஆத்மா செத்து போயிடுது, கெட்டு போயிடுது.
அப்போ தேவையில்லாதெல்லாம் போட்டு சரீரத்தில் போட்டால் சரீரம் கெட்டு போயிடுது, அதே மாதிரி ஆத்மாவும் கெட்டு போயிடுது. அல்லேலூயா. அப்போது ஞானமாக இருக்கிறவங்க தான் அந்த ஆத்மா கரெக்டாக என்ன பண்ண முடியும், சிநேகிக்க முடியும். அப்போ ஆத்மாவுக்கு என்ன வேணுன்றது இந்த ஞானமானுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. உனக்குள்ளே ஞானம் இருந்தால் கர்த்தருக்கு பயப்படுற பயமே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லியிருக்கிறது. அப்போ நீங்கள் கர்த்தருக்கு பயந்தால் ஞானவானாக மாறுறீங்க. ஞானவானாக இருந்தால் தன் ஆத்மாவை நேசிக்கிறீங்க, தன் சரீரத்தை நேசிப்பீங்க. அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா இருந்தால் தான் 4 பேருக்கு உங்களுக்கு சொந்தம் அந்த பிள்ளைங்களுக்கு பாருங்கள் சாப்பிடுன்னுவாங்க. அப்பாவுக்கு பாருங்கள், அப்பா உடம்பு சரியில்லை, சீக்கிரம் அவருக்கு நல்ல ஐட்டம் கொடுத்து அவரை என்ன பண்ணணும், நல்ல ஆகாரத்தை கொடுத்து அவரை உயிர்ப்பிக்கணும்னு என்ன செய்கிறோம், நிறைய நல்ல ஐட்டங்களை கொடுத்து நல்ல ஆகாரம் கொடுத்தா நல்லா மாறுது. அப்படின்னா அவனை நேசித்தா தான். அந்த சரீரத்தை நேசிக்கலை மனைவி அப்படின்னா எப்படி இருக்கும், புருஷங்காரை எப்படின்னா போட்டோம் அப்படின்னு நினச்சா எப்படி இருக்கும், எப்படிமா இருக்கும், அதான் கவனிக்கலாம் போயிடுச்சு. அப்போ அவருக்கு உடம்பு சரியில்லாத போது கவனிக்கணும், மனைவிக்கு உடம்பு சரியில்லாத போது நேசிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், போய்ட்டு உடனே மனைவிக்கு என்னென்ன வேணுமோ பழங்கிடம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்கள அன்பாக உட்காந்து அவங்களுக்கு ஆப்பிளோ ஏதோ கொடுத்துனே இருந்தால் அவங்க அந்த உற்சாகத்தில் ஒரு பக்கம் பேச்சில், ஒரு பக்கம் உற்சாகத்தில், இன்னொரு பக்கம் கொடுக்கறதில் அந்த சரியாக சீக்கிரமாக நான் அது பலன் அடையுது. அதே நீங்கள் கணவன் மனைவி நேசிக்கலை அப்படின்னா அவர் என்ன பண்ணார், உடம்பு சரியில்லைனா ஒரு மாத்திரை போட்டுக்கன்னு சொல்லிட்டு போயினே இருப்பார். அல்லேலூயா. போயிட்டு 10 நாள் அவர் எங்கன்னா சுற்றிட்டு வந்தாருன்னா உடம்பு ஃபுல்லாக வீக்னஸ் ஆகிடும். அப்போ மனைவி இழந்துடுறாங்க, சிலவங்க கணவனை இழந்துடுறாங்க, சிலவங்க பிள்ளைங்களை சரியாக கவனிக்கல, பிள்ளைங்களை இழந்துடுறாங்க. அதே மட்டும் இல்லை, தன்னுடைய ஆத்மாவை நீங்கள் நேசிக்கலைன்னா ஆத்மா இழந்துடுறோம். அப்போ ஞானமாக இருந்தால் ஒரு ஆத்மா நமக்கு இருக்குது, இந்த ஆத்மா என்ன செய்யணும், சிநேகிக்கணும் அப்படின்னு நமக்கு என்ன வரும், ஐயோ காலையில் நான் பைபிள் படிக்கலையே, தப்பு பண்ணிட்டேன், நாளிலேருந்து ஒழுங்காக நான் படிச்சிடுறேன் என் ஆத்மாவுக்காக அப்படின்னு வரும். நீங்கள் ஒரு நாள் பைபிள் படிக்கலன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு அந்த ஞானம் இல்லைன்னா ஆத்மாவே ஒன்று இருக்குது, அது எங்கே போக போகுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு விட்டுரும் கோட்டை. அப்போ அந்த ஆத்மா பிசாசு என்ன பண்ணிடுறான், வஞ்சித்தர்றான். அவன் எடுத்துன்னு போய் அவன் இடத்துக்கு வைக்கிறதுக்கு பிரயாசப்படுவான். அவன் எடுத்துன்னு போகணுன்னா உங்களை பைபிள் வாசிக்காதபடி ஜெபிக்காதபடிக்கு வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்தால் போதும், இப்படியே காலத்தை ஓட்டு அப்படின்றான். புரியுதுங்களா. இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷப்பட்டு வீடு கட்டிட்டோம், சர்ச்சுக்கு போனதுனால வீடு வந்துடுச்சு, சர்ச்சுக்கு போனதுனால என்ன வந்துடுச்சு, பிள்ளைங்களுக்கு படிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லி இதே சொல்லி நிற்போம். புரியுதுங்களா. ஆத்மாவை இழந்து போயிடுவோம். கெட்ட குமாரன் வீட்டை விட்டு போயிட்டான். புரியுதுங்களா. ஆனால் கெட்ட குமாரன் வீட்டை விட்டு போகும்போது எல்லா பொருளும் வாங்கும் போது அப்பா எப்படி சந்தோஷமாக இருந்தாரா, எப்படி இருந்தார், எல்லா பொருளும் கொடுத்துட்டாரு, அவர் துக்கப்பட்டார். ஆனால் அவன் எல்லா பொருளும் அவன் இழந்துட்டு அவனுடைய ஆத்மா மனம் திரும்பின பிறகு சந்தோஷப்பட்டார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஆத்மா மனம் திரும்பிச்சு இப்போது. புரியுதுங்களா. அப்போ ஆத்மா மனம் திரும்பினா கடவுளை ஆண்டவர் என்ன பண்ணுறார், சந்தோஷப்படுறாரு. புரியுங்களா. சரீரத்தில் அவன் எவ்வளோமே அழித்தாலும் அது குறித்து அவன் கவலைப்படலை. ஏன் கவலை, அதை குறித்து கேட்கலை. நீ எடுத்து போன பணத்தை எங்கே செலவு பண்ணு கேட்டாரா. ஏன்னா பணம் அவர்கிட்ட கோடிக்கணக்கில் இருக்குது ஆண்டவர்கிட்ட. ஆனால் பணத்தை வாங்கிட்டு போயிட்டு அவங்க பணத்தில் எவ்வளோ நாள் பணம் வச்சாலும் ஆத்மா ஆதாயப்படுத்த முடியாது, ஆத்மா பரிசுத்தப்படுத்த முடியாது. ஆனால் அந்த பணம் எதுவுமே இல்லாத கடைசியில் அவனுக்கு உணவுவே இல்லாமல் கடைசியில் ஒரு பன்றிக்கு போடுகிற தவிட்டுக்காக போய் நின்று அதுவும் அவனுக்கு கிடைக்காதனால அவன் கடைசியில் என்ன பண்ணுறான், என் தகப்பன் வீட்டுக்கே போகிறேன், அங்கே போய் ஒரு வேலைக்காரனாக இருக்குன்னு சொல்லி அவனுடைய உள்ளத்தில் ஒரு மனம் திரும்புதல் வந்ததுனால தான் அந்த மனம் திரும்புதலை அவன் பார்த்த பிறகு அவன் கெட்ட குமாரனாக பணத்தை வாங்கின்னு போகும்போது 1 மடங்கு தான் ஆண்டு கொடுத்தாரு. ஆனால் அவன் நல்ல குமாரனாக மாறி வரும்போது அவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் கிடச்சிது. அல்லேலூயா. அவனை வச்சு அவன் என்ன பண்ணாங்க, ஊரே கூட்டி பெரிய ஆகாரத்தை என்ன பண்ணுங்க, பெரிய விருந்தை கொடுத்தாரு, மோளம் அடித்து அவனை என்ன பண்ண வெல்கம் பண்ணாங்க வீட்டுக்கு. அல்லேலூயா. அவனுடைய செருப்பை பொன்னினாலே செய்து போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், எது முக்கியம்னு நமக்கு தெரியணும். நம்ம சரீரத்துக்காக ஓடின்னு சரீரத்துக்காக இருக்கிறோம், ஆனால் சரீரத்துக்கு தேவை என்பது ஆத்மாவுக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சரீரத்துடைய தேவைகள் ஆத்மாவில் லோடு பண்ணிவிட்டு வெறும் சரீரத்துக்கு அறிதே செய்துனுக்குது ஆத்மா. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும், ஆத்மாக்குரியதை ஆத்மாவில் சேர்த்துட்டிங்கன்னா ஆத்மா என்ன பண்ணோம், சரீரத்தினுடைய தேவைகளை தானாக சந்தித்து நிறைவேற்றிடும். அல்லேலூயா. அதனால தான் உன் ஆத்மா எப்படி இருக்கணும், உன் ஆத்மா வாழது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாறு. அது மட்டும் இன்னொரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 14 வசனம். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது
உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. பாருங்க, அப்படி ஞானத்தை அறிந்து கொள்வது அங்கே பெற்றுக்கொண்டால் என்றாரு. அங்கே ஞானத்தை பெற்றுக்கொண்டால் என்ன உண்டாகும்? தன் ஆத்மாவை சிநேகிப்பாங்க. இங்கே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும். அல்லேலூயா. ஆத்மா எப்பவுமே சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆத்மா எப்பவுமே எப்படி இருக்கும்? மனமகிழ்ச்சியாக இருக்கும், களி கூறும். அது பாருங்கள், உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் என்ன சொல்கிறாரு? அந்த இன்பத்தை பெற்றுக்கொண்டால் அது முடிவிலை உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. அப்போ என்ன செய்திருக்கணும்? நீ ஞானத்தை அறிந்து கொள்ளணும். ஃபஸ்ட்டு ஞானத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். இங்கே ஞானத்தை அறிந்து கொள்ளணும். அப்போ எப்படி அறிந்து கொள்வது ஞானத்தை? நீங்கள் ஏபிசிடி அறிந்து கொள்ளணும். எப்படி அறிந்து கொள்வீங்க? ஸ்கூலுக்கு போகணும். அப்போது ஞானத்தை அறிந்து கொள்ளணும் என்ன பண்ணணும்? யாராவது வேதத்தை போதிக்கிறாங்க பாரு, அவங்ககிட்ட போய் உட்காந்துக்கணும். சொல்லுங்க ஐயா, நான் கேட்குறேன். சொல்லுங்க ஐயா, அந்த பாடம் சொல்லுங்கள், இது சொல்லுன்னு மணிக்கணக்கில் உட்காந்து இருந்தால் ஒரு நாள் உனக்கு என்ன பண்ண? ஞானத்தை அறிந்து கொள்கிற அறிவு வருகிறது. அல்லேலூயா. இல்லைங்க, எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் தூங்கினுக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ண முடியாது? அது ஞானத்தை அறியவே முடியாது. புரியுங்களா? அப்போ ஞானத்தை நீ சும்மா வராது. அப்போ ஞானத்தை அறிந்து கொள்வது ஆத்மா இன்பமாக வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கணும் ஆத்மாவை? இன்பனா என்ன? சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, களி கூறுதலாக. அது எப்போதும் இப்போ எப்படி இருக்கணும்? நீடிய பொறுமையாக இருக்கணும். அந்த ஆத்மா எப்பவுமே எப்படி செய்யணும்? எவ்வளோ பெரிய துக்கம் வந்தாலும் ஆத்மா எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருக்கணும். அல்லேலூயா. உலகமே அழிந்திருந்தாலும் உன் ஆத்மாவை என்ன பண்ணி பாதுகாக்கணும். அல்லேலூயா. உலகத்துக்கு பின்னாடி நான் போயிடுறேன் அப்படி இல்லை. உலகமே பாவத்துக்கு பின்னாடி போனாலும் ஆத்மாவை நீ பாதுகாத்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்போது ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும். அதை பெற்றுக்கொண்டால், எதை பெற்றுக்கொண்டால்? ஞானத்தை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். அப்படின்னா முடிவுனா என்ன? உன் கடைசி நாட்கள் வரும்போது, உனக்கு கஷ்டம் வரும்போது, துக்கம் வரும்போது, வேதனை வரும்போது, அந்த நேரத்துக்கு என்ன செய்யணும்? உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா உன் ஆத்மா உணவு நடத்தின்னு போவோம். புரியுங்களா? கஷ்டம் வரும்போது, சுனாமி வருதுன்னு வச்சுக்கோ, அன்றைக்கி அந்த முடிவு வருது அப்படின்னா உனக்கு அன்றைக்கி முடிவு வரும்போது, ஆனால் அந்த முடிவுலேருந்து சுனாமிலேருந்து தப்பித்து எடுத்து வந்து வெளியே உட்கார வச்சுடுவார். அல்லேலூயா. ஆவியானோட பேசுவார். புரியுங்களா? இப்போது நீங்கள் வாசிங்க ஒரு வசனத்தை, அப்போஸ்தலரில் 4 வாங்க, 37ஆம் வசனம். தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பாருங்க, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? போய் அவங்க வீட்டை வித்துடுறாங்க. இஸ்ரேல் தேசத்தில் அவங்களோட வீடு எங்கெங்கெல்லாம் இருந்தது? வீடு இருந்தது, அப்புறம் அவங்களுக்கு நிலம் இருந்தது. இதெல்லாம் என்ன செய்கிறாங்க? எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து எங்கே வைக்கிறாங்க? அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சிடறாங்க. புரியுதுங்களா? அப்போ யாருக்குள்ளெல்லாம் வந்து ஆவியானவர் இருந்தாரோ அவங்களாம் விற்று எடுத்து வச்சிருவாங்க. வச்ச பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போஸ்தலர்கள் அதை பகிர்ந்து கொடுத்துருவாங்க. புரியுங்களா? ஒருத்தர் வந்து 10 லட்சத்துக்கு தன் நிலத்தை விற்றார், ஒருத்தர் 10 கோடிக்கு விற்றார், ஒருத்தர் வந்து 2 கோடிக்கு விற்றார், ஒருத்தர் 50 கோடிக்கு விற்றார். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சபையில் உள்ள எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டாங்க? ஒரே லெவலாக கொடுத்துட்டாங்க. லெவலாக கொடுத்த பிறகு அந்த கிபி 70 வரும்போது, ஏன்னா ஃபஸ்ட்டு நூற்றாண்டில் தான் ஆவியானவர் இறங்குறார் சபைக்குள்ளே. புரியுங்களா? சபையில் ஆவியானவர் இறங்கின பிறகு இப்படி கிபி 70 ஒரு ரோமர் அரசாட்சியினுடைய ஒரு பயங்கரமான ஒரு ராஜா எழும்புவான். அவன் எல்லா இஸ்ரவேலையும் யூதர்களையும் உலகத்தை விட்டு தத்தி விட்ருவான், அந்த ஊரை விட்டு தத்தி விட்ருவான்னு. எப்படி இன்றைக்கி உக்ரைன்லேருந்து எல்லாம் வெளியே வந்தாங்க, அது மாதிரி அன்றைக்கி அந்த இஸ்ரேல் தேசத்துட்டு எல்லாம் வெளியே ஓடணும். அது எப்போ போனோம்? கிபி 70. அல்லேலூயா. கிறிஸ்துக்கு பின் 70. இப்படி அவன் ஒரு என்ன பண்ணுறான்? ஒரு பெரிய சட்டத்தை கொண்டு வரான். ஒரு யூதனோ ஒரு இஸ்ரவேலும் எங்கே இருக்கக்கூடாது? இந்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. கிபி 70. அப்போது ஆல்ரெடி கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்டவங்களாம், பரிசுத்தாய் பெற்றவங்களாம் வந்து லேண்டை விற்றுட்டு பணத்தை கையில் கொண்டு வந்துட்டாங்க. புரியுங்களா? இந்த பரிசுத்தாய் யார்கிட்ட இல்லையோ அவங்களாம் அந்த நிலத்தை அவங்களே வச்சுருந்தாங்க, அவங்க வீடு அவங்ககிட்டே இருந்தது. இப்போது கிபி 70 அந்த ராஜா வந்து என்ன பண்ணுறாரு? ஒரு யூதனோ ஒரு இஸ்ரவேல் எங்கே இருக்கக்கூடாது? இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடாது துரத்தும் போது விற்றவங்க அவங்க கேட்டு பணத்தை எடுத்துன்னு அவங்க ஒரு இடத்துக்கு போய்ட்டு இடத்த வாங்கி வீடை கட்டிட்டு ஆலயத்தை கட்டி அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அங்கே வளர்ந்துட்டாங்க. ஆனால் விட்டு ஓடினாங்க பாரு, அவங்க நிலைமை என்ன ஆயிடுச்சு? ஒன்றுமே இல்லாத போனாங்க. அப்படின்னா அதனால் ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கும்போது
நான் ஒரு கஷ்டம் வருதுன்னா அப்போ நம்மளை இந்த தேசத்தில் ஏதோ ஒன்று வரப்போகுது, பூகம்பம் வரப்போகுது, இல்லை ஒரு கொரோனா வரப்போகுது, இல்லை பயங்கரமான வியாதிகள் வரப்போகுது, இல்லை பயங்கரமான பூமி அதிர்ச்சி வரப்போகுதுன்னா அன்றைக்கி நைட்டு ஆண்டவர் சொன்னால் நீ 20 ஜெபத்துக்கு அங்கே ஓடி போடுவார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் அங்கே போன பிறகு இங்கே என்ன நடக்கும்? அப்போ அழிவிலேருந்து நம்மை பாதுகாக்கிறவர் ஆவியானவர். அல்லேலூயா. அதான் உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. அப்போ எப்போ போகாது? நீ ஞானத்தை பெற்றுக்கொண்டால் அது உன் ஆத்மாவுக்கு இன்பத்தை உண்டாக்கும். அந்த இன்பத்தை நீ பெற்றுக்கொண்டால் நீ முடிவு அது என்ன பண்ண உனக்கு உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ உன் நம்பிக்கை என்ன பண்ணாது? ஆண்டவர் மேலேயே இருக்கிறனால ஆண்டவர் உடனே என்ன பண்ணுவார்? ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவார். கொண்டு போக மாட்டாரா? கொண்டு போவார். அதே ஆவியானவர் உனக்குள்ளே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? யார் வந்து உங்களை முட்டினா கூட நீங்கள் போக மாட்டீங்க. அல்லேலூயா. நான் இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் இருப்பீங்க. புரியுங்களா? அது மாதிரி எத்தனை பேர் போய் சிக்கிறாங்க. சுனாமி வரும்போது அந்தமான் நிக்கோபாரில், புரியுதுங்களா, அந்தமான் நிக்கோபாரில் ஆலயங்கள்லாம் துதித்து கொண்டு இருக்கிறாங்க, சபையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த அந்தமான் நிக்கோபாரில் 8000 பேர் இருக்கிறாங்களாம். எத்தனை பேர்? 8000 பேர் எல்லாம் ஆலயத்தோடு இணைந்துங்க. ஆனால் எல்லாமே இறந்துட்டாங்க. சபையில் உள்ள அத்தனை பேருமே இறந்துட்டாங்க. ஒரு ஃபாஸ்ட் மட்டும் தப்பிச்சின்னு வெளியே வந்துட்டார். அல்லேலூயா. மீதி 8000 பேர் அதில் போயிட்டாங்க. அந்த ஃபாஸ்ட்டு நாங்கள் சாட்சி போட்டிருக்கிறோம் யூடியூப்பில், போய் பாருங்கள். அவர் மட்டும்தான் தப்பிச்சு வெளியே வந்தார். ஏன் வந்தார்னா மீதி எல்லாம் வந்து போகிறதா இருந்தது கேஸு. அல்லேலூயா. ஏதோ ஆலயத்துக்கு வந்தால் போதும், ஏதாவது என் சரீரத்துக்கு செய்தால் போதும், ஃபாஸ்ட் எது அடக்காரானிக்கு இருந்தால் போதும், என் பிள்ளைகிட்ட திருமணத்துக்கு வந்தால் போதும், அதை நடத்தி கொடுத்தா போதும், இப்படி இருந்தவங்க என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க தேரலை. அப்போ கர்த்தருக்காக யாருன்னு நின்றுந்தாங்கன்னா அவங்கள தப்பிச்சு ஆண்டு வெளியே கொண்டு வந்திருப்பார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்காக நம்ம இருக்கிறோமா, இல்லை ஆலயத்துக்கு வந்து நமக்காக உக்காந்துக்கிறோமா? நீங்கள் ஆண்டவருக்காக வந்தேன்னா சபை முடிஞ்ச பிறகு இன்றைக்கி சண்டே ஒரு 4 ஆத்மாவுக்கு தான் என்ன பண்ணின்னு போய் ஜெபம் பண்ணோம், அந்த வீட்டை சந்திக்கணும். ஒரு 4 ஆத்மாவை சந்தித்து இயேசு பற்றி சொல்லணும். அப்படி இல்லைன்னா 4 பேர் ஒன்றா சேர்ந்து சபையில் என்ன பண்ண மாலையில் வந்து ஜெபிக்கணும். அப்போ தான் என்னாவது நீ கர்த்தருக்காக எதுவும் செய்கிறன்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு அது ஒரு மரம் வைத்து அந்த மரம் வந்து கனி இல்லாத அந்த என்ன ஆகும்? அது வெட்டுண்டு. அப்போ மரம் என்பது நம்ம தான் ஆலயத்தில். அத்திய மரத்தை காக்கிறவன் அதை கனியை புசிப்பான். நீங்கள் உங்கள் மரமாக இருக்குது, நீங்கள் உங்களை காக்க முடியல, நீங்கள் ஆலயத்தில் வந்து ஒரு ஜெபிக்க முடியல, 4 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியல, ஒன்லி சுயநலத்துக்கு மட்டும் நம்ம ஆலயத்துக்கு வந்தோம்னா ஒரு ஆபத்து வரும்போது நான் கர்த்தர் ஆகடி பண்ணுவார். அல்லேலூயா. ஐயோ அப்பா பிதாவே என்னை பாருங்கள், எனக்கு உதவி செய்யணும். ஆனு சொல்கிறார், உன்னை நான் அறியேனம்மா, நான் கூப்பிடும்போது நீ என்னை கூப்பிடாத, இப்போ திடீர்னு வந்து கூப்பிட்றே அப்படின்னு வர ஆண்டவர். அப்போ ஆண்டவர் கூப்பிட்டு போய் என்ன பண்ண முடியாது? மாயமாலாம் பண்ணவே முடியாது. எப்படியா நைஸாக அவர் என்ன பண்ணிடலாம்? கடைசி நேரத்தில் எனக்கு உதவி செய்வாருன்னா கடைசி நேரத்தில் என்ன இருக்குது சொல்லுங்கள்? கடைசி நேரத்தில் தான் யூதாஸுக்கு என்ன இருந்தது? என்னமா இருந்தது? ஆபத்து இருந்தது. எப்பவுமே இயேசு யாரெல்லாம் பிடிக்க வராங்களோ அவர் என்ன செய்வார்? இயேசுவை பிடிக்க வரும்போதெல்லாம் இயேசுவை யாரெல்லாம் பிடிக்க வரும்போது 3 வருஷம் ஊழியத்தில் அவர் என்ன செய்வார்னா, யாராவது பிடிக்க வந்து அவர் மறைஞ்சு போயிடுவார். என்ன செய்வார்? மறைஞ்சிடுவார். அப்போ இதை வந்து யூதாஸ் பார்த்துனா தான் இவர் யார் வந்து பிடிக்க வந்தாலும் என்ன பண்ணுவார்? மறைஞ்சிடுவார்னு. சத்தம் ஒரு 30 வெள்ளி காசுக்கு வாங்கிக்கணும் விற்றுட்டு அவர் பிடிக்க வரும்போது முத்தம் விடும்போது இவர் மறைஞ்சு போயிடுவார்னு எவ்வளோ நினச்சதான் அவர் தப்பான எண்ணம் இருந்தது. ஆனால் அன்றைக்கி தான் அவர் எங்கே போகிறாரு? சிலைக்கு போகிறாரு. அவனுக்கே தெரியல. அல்லேலூயா. ஆரம்பத்திலே சொல்லுவார், என்னை ஒருத்த காட்டி கொடுப்பான் காட்டி போடுன்னு. லூக்கா 6ஆம் அதிகாரத்துலேருந்து லூக்கா 24 வரைக்கும் சொல்லின்னு வராரு. சர்ச்சில் இது மாதிரி தான் சொல்லுவார், வந்து ஆண்டவர் பைபிள் படி, வசனவாசி, தியானம் பண்ணு, ஜெபம் பண்ணு, நீங்கள் உன்னை காத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லினே வருவோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயா வருவார், இது மாதிரி எத்தனையோ ஐயாவை நான் பார்த்துருக்குறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, நினைப்பாங்க. அல்லேலூயா. அது மாதிரி நிறைய பேர் வருவாங்க போவாங்க. நம்ம ஸ்டைல்லே நம்ம இருக்கலாம்னு ஆசைப்படுவோம். அது முடிவு பார்த்து என்ன பண்ணுவது? ஆபத்து வரும்போது ஆகடியம் பண்ணுவார். அப்படின்னா என்ன? பரியாசம் பண்ணுவார் ஆண்டவர். உனக்கு ஒரு ஆபத்து வரும்போது அவர் பரியாசம் பண்ண ஆரம்பிச்சுடுவார். நீங்கள் நல்லா இருக்கும்போது, காற்று இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கணும்? தூத்தி இருக்கணும். நீ நல்லா இருக்கும்போது ஜெபம் பண்ணியான்னு கேட்பார். நீ நல்லா இருக்கும்போது சுகமாக நீ என்ன பண்ண? 10 பேருக்கு ஜெபம் பண்ணியான்னு கேட்பார். நீ நல்லா இருக்கும்போது 10 பேர் சுவிசேஷம் அறிவித்தான்னு கேட்பார். நீ நல்லா இருக்கும்போது 10 பேர் கொடுத்து தாங்கினேன்னு கேட்பார். நீ நல்லா இருக்கும்போது ஓடி எனக்காக ஆத்மா ஆதாயம் செய்யுதுன்னு கேட்பார். அப்போ நல்லா இருக்கும்போது செய்யும்போது உனக்கு வியாதி வரும்போது அப்போ ஆண்டவர் கண்டுக்காதவே இருப்பார். 1000 பேர் ஜெபம் பண்ணுவாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, யோபு வந்து எனக்கு சொன்னாலும், சாமுவேலே சொன்னாலும், தானியேலே சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னுவார். அல்லேலூயா. அப்படி ஒரு ஜெபம் இருக்குது. யார் வந்து சொன்னாலும், யார் வந்து பரிந்து பேசினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்?
இந்த ஜனங்களுக்காக நான் பதில் தர மாட்டேன் அப்படின்றவர். ஏன் அப்படின்னா நல்லா இருக்கும் போதே ஆண்டவர் என்ன பண்ணிக்கணும், ஜபத்தில் அதிகமாக பெருகணும். நல்லா இருக்கும் போதே நல்லவரோடு இணைந்து ஜெபிக்கணும். நல்லா இருக்கும் போதே ஆலயத்துக்கு வந்துடணும். நல்லா இருக்கும் போதே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கண்ணீர் விடணும். நல்லா இருக்கும் போதே மன்றாடி ஜெபிக்கணும் தேசத்துக்காக. நல்லா இருக்கும் போதே உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். நல்லா இருக்கும் போதே இரவெல்லாம் கண் வைத்து ஜெபிக்கணும். நல்லா இருக்கும் போதே என்ன செய்யணும், தேவ ஜனங்களோட ஐக்கியமாக இருந்து ஆத்ம ஆதாயம் செய்யணும். நல்லா இருக்கும் போதே ஊழியத்துக்கு ஓடணும். நல்லா இருக்கும் போதே என்ன செய்யணும், கொடுத்து தாங்கணும். நல்லா இருக்கும் போது மிஷினரிக்கெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணணும், நம்ம ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும், ஒரு 100 ரூபாய் மிஷினரிக்கு அனுப்பணும். எத்தனை மிஷினரிகள் போய் ஊழியம் செய்கிறாங்க வட மாநிலத்தில். நம்ம தான் போக முடியல. நம்ம போகலன்னா கூட போயிருக்கிறவங்களுக்காக என்ன செய்யணும், ஒரு விசுவாசியை, ஒரு ஊழியக்காரனை ஒரு தத்து எடுத்துக்கணும். அல்லேலூயா. இந்த பீகார்லேருந்து ஒரு ஊழியக்காரனை தத்து எடுத்துக்கிறேன், அவங்களுக்கு மாதத்துக்கு எங்கள் சபையிலேருந்து என்ன செய்யணும், ஒரு 10,000 ரூபாய் தாங்குறேன். இல்லை நம்ம சர்ச்சேருந்து ஒருத்தர் அனுப்பி நீ ஊழியத்துக்கு அங்கே போய் செய்ய, நாங்கள் உனக்கு தாங்குறேன் அப்படின்னு நம்மளும் அனுப்பி விடணும். நம்மளும் அனுப்புறதில்ல, நம்மளும் யாருக்கும் கொடுக்கறதில்ல. நாமே சாப்பிட்டுட்டு உக்காந்திங்கன்னு கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் இரக்கமுள்ளவர்னு சொல்லி தான் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தது உண்மை, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டதும் உண்மை. ஆனால் குமாரன்றது என்னான்னு தெரியணும், பாலகன்ன்றது தெரியணும். அல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம செய்யாமல் நம்ம அப்படியே போய் நிற்கக்கூடாது. அதான் தன் ஆத்மாவை நேசிக்கணும். அப்போ நீ உன்னுடைய ஆத்மாவை நேசித்தா பிறன் ஆத்மாவை நேசிக்க முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். யாராவது சாவை போய் ஆதாயம் சொல்லுவாங்களா? சீக்கிரமாக நான் போகணும்னு நினைக்கிறார் பவுல். ஆனால் பவுலுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் கொஞ்ச நாள் ஊழியம் செய்யணும் நீ அப்படின்றார். அப்போ ஏன் சொல்கிறாரு? கிறிஸ்து தான் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். யாராவது சாவை சொல்ல முடியுமா? அப்படின்னா ஏன் என்னன்னா, கிறிஸ்துக்குள்ள ஒருத்தர் வாழறாங்கன்னா அவங்களுக்கு மரணம் என்பது ஒரு நிமிடம், ஒரு செகண்டில் அவங்களுடைய சரீரத்தில் மறுரூபம் கிடைக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரியணும். அப்போ இந்த ஆத்மாவுக்காக நம்முடைய வேலை என்ன? ஃபஸ்ட்டு உன் ஆத்மாவை நீ நேசிக்கலாம். பிறனுடைய ஆத்மா என்ன பண்ண முடியாது, நேசிக்கவே முடியாது. தன் சரீரத்தை எல்லாமே நேசிக்கிறோம். சரீரத்தில் போய் கேட்குறோம், சாப்பிட்டீங்களாமா அப்படின்னு கேட்குறோம், தண்ணி குடிச்சிங்களான்னு கேட்குறோம். ஒருத்தர் வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு எதாவது என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு தண்ணி கொடுக்குறோம், அதெல்லாம் செய்கிறோம். ஆனால் ஆத்மாவுக்காக கேட்குறோமா? அல்லேலூயா. ஆத்மாவை கேட்குறோமா? ஓ, ஆத்மாவுக்காக பைபிள் வாசித்தேன் இன்னைக்கு காலையில், ஒரு அதிகாரத்தை தியானம் பண்ணேன்னு கேட்டால் அது ஏங்க கேட்குறீங்க? அல்லேலூயா. நான் டிவிலேயே பார்த்துட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன், டிவியை தந்துட்டு டிவிலே பார்த்துட்டேன். சிலவங்க சொல்லுங்கள் யூடியூப்லேயே பார்த்துட்டேன். அப்போ உனக்கு கையில் பைபிள் கொடுத்தாரு எதுக்கு? இப்போ எப்படி நான் பேசும்போது தண்ணி தாகம் உங்களுக்கு ஏன் ஏற எடுக்குது, அது மாதிரி தான் கணக்கு. அல்லையா? சிலவங்க பேசுகிறவங்களுக்கு தண்ணி தாகம் வராது, ஆனால் கேட்குறவங்களுக்கு என்ன ஆகுது? ஊழியம் செய்கிறவங்களுக்கு என்ன செய்யாது, அவங்க ஓடினே இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஊழியம் செய்யாதவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப நஷ்டம். ஏன் அப்படின்னா ஊழியம் செய்கிற சரீரம் வந்து கூர்மையாக்கப்படுது. அல்லையா? அவங்க ஆண்டோடைய வேலையை செய்துனே இருந்தால் சரீரத்தில் வியாதிலாம் என்ன பண்ணுது? ஒரு தம்பி வந்து என்ன பண்ணாராம், 1 மணி ஆனால் தலைவலி வரைக்குமா, சர்ச்சுக்கு 10 மணிக்கு போய் ஒரு 12 மணிக்கு வந்துடுவாராம். அப்புறம் 1 மணிக்கு அவர் என்ன பண்ணார், பெட்டை விட்டு வெளியே வரமாட்டாராம். 1 மணி கரெக்டாக ஆச்சா என்ன பண்ண, அவருக்கு பயங்கரமான தலைவலி வருமா. அந்த தலைவலியால் அவங்க வீட்டில் என்ன பண்ண மாட்டாங்களா, சாப்பாடு போட்டு பிளேட்டில் போட்டால் அந்த தலைவலி வந்துட்டு போய் அவன் சாப்பிடுவாங்களா? தன் பிள்ளைக்கு பயங்கரமான தலைவலி சுருண்டு அப்படியே படுத்துப்பார். அந்த நேரத்தில் என்ன அம்மாங்க சோறு போட்டு சாப்பிடுவாங்க முடியுமா? வீட்டில் அப்பா சோறு போட்டு சாப்பிட முடியுமா? பசியே இருக்கும். ஆனால் அந்த 1 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் அந்த தலைவலி பயங்கரமாக இருக்குமா. அப்போ போய் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு, இவங்க பாஸ்டர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, ஐயா இது மாதிரி வந்து 1 மணி ஆனால் எனக்கு என்ன ஆகிடுது, பயங்கரமான தலைவலி வந்தது. அப்போ அவர் சொன்னார் ஆலோசனை, நீ 12:30 மணிக்கு சர்ச்சுக்கு வீட்டுக்கு போனதுக்கு பைபிள் எடுத்துன்னு ஒரு ஊருக்கு போயிடு, வில்லேஜுக்கு, அங்கே போய் ஏசு நல்லவன் பாட்டு அப்படின்னாரான். சரி, ஏசு நல்லவன் நீ பாட்டு பண்ண 1 மணி ஆனால் அவருக்கு தலைவலி வரலையா? அப்போ அவர் என்ன பண்ணார், டெய்லி எங்கே போயிட்டார், இப்போ சர்ச்சு முடிச்சுட்டு வரைக்கும் சாப்பிட்டு உடனே எங்கே போயிடுவாரா? அது மாதிரி ஆண்டவர் பண்ணுறதுக்கும் முடியும். புரியுங்களா? தலைவலி வர வச்சு மறுபடியும் ஒன்று ஊழியத்துக்கு அனுப்ப முடியும். அல்லையா? ஆனால் கர்த்தர் நல்லவர், அவர் இரக்கம் உள்ளவர். நீயே செய்யணும்னு ஆசைப்படுறாரு, நீயே உற்சாகமாக செய், பிரியமாக செய், ஓடி செய், எனக்காக செய், மூச்சு இருக்கிறவங்க செய், பிராணம் இருக்கிறவங்க செய், மனசில் இருக்கிற என் நம்பிக்கை இருக்கிறவங்க போய் செய்து ஊழியத்தை. அல்லையா? ஊழியம் என்பது சின்ன சின்ன ஊழியம் தான். அறியாத ஜனங்களுக்கு போய் என்ன பண்ணோம்,
இந்த பட்டணத்தை எத்தனையோ பேர் இயேசு அறியல, அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். ஒரு மணி நேரம் சபையில் என்ன பண்ணலாம். இப்படி தான் நம்முடைய ஊழியங்கள் வளர்கிறது. ஒரு காலத்தில் ஆரம்பத்தில் நாங்கள் அப்படியே செய்தனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார், ஊழியத்தை என்ன பண்ணார், அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. புரியுங்களா? அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், தேசத்துக்காக ஜெபம் பண்ணோம். தமிழ்நாட்டு ஃபுல்லாக போய் 40 பகல் 40 இரவு ஜெபத்தை நடத்தணும். அப்புறம் இந்தியாவில் எல்லா மாநிலம் போய் என்ன பண்ணியிருக்கிறோம், 12 மணி நேரம் ஜெபத்தை நடத்தணும். சிக்கிம் அண்டு 2வது மிசோரம் தவிர இது எல்லா மாநிலம் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இது இருக்கிற அந்தமானில் போய் போன வருஷத்தில் 72 மணி நேரம் ஜெபத்தை வச்சோம். எத்தனை மணி நேரம்? 72 hours ப்ரேயரு. போன வருஷத்தில் இந்த வருஷத்தில் தான் வச்சோம். யோசித்து பாருங்கள், இது வரைக்கும் 2 முறை போய் அந்தமானில் ஜெபத்தை நடத்திட்டு வந்துட்டோம். ஏன் நடத்துகிறோம் சொல்லுங்கள்? தேசத்து மேலே பற்றதாக இருக்கணும். நம்ம ஒவ்வொரு தேசத்துக்கும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்புகிறார். நான் இங்கே வருவேன்னு எனக்கு தெரியுமா? நேற்று வரைக்கும் எனக்கு தெரியாது. புரியுங்களா? ஆண்டோடைய சித்தை எப்படி நடத்துகிறாரோ நடத்தட்டும். அல்லேலூயா. அப்போது காலையில் ஜெபம் முடிக்கும் போது ஐயா என்ன சொன்னார், நீங்கள் 9 மணிக்கு எங்கள் சர்ச்சுக்கு வாங்க. புரியுங்களா? அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், இங்கே சத்தியத்தை நீங்கள் விதைக்கணுன்றது ஆண்டவர் ஏற்கனவே முன்குறிச்சிட்டார். அதனால் இங்கே வந்து என்ன பண்ணுறோம், விதைக்கிறோம். அல்லேலூயா. தேவ சத்தமெல்லாம் அந்த பகுதிக்கு என்ன பண்ணல, ஆண்டவர் கொண்டு வரலை. நான் தானாக வரலை, ஆண்டவரே கொண்டு வராரு. நேசிக்க நாள் கொண்டு வராரு. இனிமேலாவது நம்ம சபையில் இவ்வளோ இடங்கள் சீட்டு இருக்குது, இவ்வளோ சேர் மிச்சமாக இருக்குது, இதெல்லாம் யார் உட்காருவாங்க? அந்த எல்லா சேரும் போட்டு நம்ம ஜெபம் பண்ணோம்னா இந்த பட்டணம் இருக்கிற மக்கள்லாம் ரசிக்கப்பட்டு என்ன செய்வார்? ஒரு ஸ்கூலை கட்டினா, ஸ்கூலை கட்டும் போது யாராவது எத்தனை பிள்ளைங்க வருவானு கேட்டு கட்டுறாங்க. நம்ம ஒரு ஸ்கூலை கட்டி விட்றாங்களே, அவங்க கட்டும்போது என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலை கட்டுறதுக்கு முன்னாடி டீச்சரை உருவாக்குறாங்க. டீச்சரை உருவாக்கி ஸ்கூலை கட்டுறாங்க. ஸ்கூலை கட்டின பிறகு தானே என்ன பண்ணுது, ஸ்கூலை நிரம்பிடுது. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஊழியக்காரை உருவாக்கி ஒரு பகுதி கொண்டு வருவார். அந்த பகுதியில் இந்த ஆலயத்தை கட்டுவாங்க. இந்த ஆலயத்தை கட்டி இந்த ஆலயத்தை கண்டு ஊரில் இருக்கிற மக்கள் வர்றதுக்கு தான் இந்த ஆலயம். அப்போ நம்ம அவங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், சாட்சியாக இருந்தால் தான் ஆத்மா மனம் திரும்பும். நம்ம மற்றவங்க போய் சண்டை போட்டுக்கின்னு, மற்றவன்கிட்ட கடன் வாங்கி கடன் கொடுக்காம, அவங்கக்கிட்ட போய் சொல்லிக்கின்னு, அவங்கள ஏமாற்றிக்கின்னு, அவங்கள என்ன பண்ணுறது, அவங்கள பற்றி மற்றவங்க சொல்லிக்கின்னு இப்படி இருந்தோம்னா என்ன பண்ணாது, ஆத்மா ஆதாயம் படுத்த முடியாது, சபை வெறுமையாகவே இருக்கும். இந்த சேர் அப்படியே தான் நிற்க வச்சுருக்கோம். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய வேலை என்ன, இந்த ஆலயம் நிரப்பப்படணும், இது பெரிய ஆலயமாக கட்டப்படணும். இன்னும் இந்த வந்து வேறு இடத்துல இடம் வாங்கி ஒரு 1000 பேர் உட்கார்ற அளவுக்கு இந்த சபையை என்ன பண்ண ஆதரவு பண்ணுறோன்னா எல்லாமே உடைய கடமை. புரியுதுங்களா? எல்லாமே நம்ம ஜெபம் பண்ணால் தான். அப்போ ஜெபம் என்பது எந்த ஒரு பைசா தரத்தில்லை. ஜெபத்துக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்தா தான் ஜெப ஆவி வரும் அப்படின்னா நம்ம ஜெபம் பண்ண தேவையில்லை. அல்லேலூயா. ஜெபமே இலவசம்தான். அல்லேலூயா. ஜெபத்துக்கு வாய் இருக்கணும், இருதயம் சுத்தமாக இருக்கணும். அப்போ விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருதயத்தில் சுத்தம் இருந்து வாயை திறந்தால் ஜெபம் எப்படி இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும். இருதயமே அசுத்தமாக இருந்தால் ஜெபம் எப்படி இருக்கும், சுயமல ஜெபம் வரும், மயமலமான ஜெபம் வரும், தனக்காக என்ற ஜெபம் பண்ணி நிற்பாங்க. ஆனால் இருதயம் சுத்தம் பண்ணிட்டாங்கன்னா, ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணாங்கன்னா, ஆவியானவர் என்ன செய்வார், ஜெபத்தை அளவு மீறி எழுப்புவார். ஜெபத்தினுடைய அளவு பெருக 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 கர்த்தர் நம்ம உயர்த்திக்கினே இருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது இன்னைக்கு? ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தின்படி அப்பா நாங்கள் நடந்து கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேத வசனத்தின்படி நடக்கிறவர்களாக ஆண்டவரே, இன்னும் அநேக ஆண்டவரே ரகசியங்கள் இந்த வேதத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் அவைகள் எல்லாம் அறிந்து கொள்ளணும். அப்பா, நாங்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யக்கூடாது என்கிறத நாங்கள் அறிந்தவர்களாக, அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே வந்து ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே சபையினுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரை என் தேவனீர் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. செய்தி கொடுத்த தாசனையும் அவருடைய குடும்பத்திற்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் அவருடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. தேவனே, சத்தியத்தை அநேக இடங்களில் கொண்டு சேர்த்து இன்னும் அநேகரை கர்த்தாவே தேய்ச்சி இன்னும் அநேகரை உடைய ராஜ்யத்துக்கென்று ஆயத்தப்படுத்துமான பணியில் உடைய தாசனை ஆண்டவரே நீர் மறைத்து வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல தீர்காயுசை கொடுங்க, நல்ல சரீர சுகத்தை கொடுங்க, நல்ல பலனை கொடுங்க. அவருடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாரோ எல்லாவற்றையும் என் தேவன் இந்த நாளிலே ஆமென்றும் ஆமேன் என்றும் என்றவரே நீ தரமுடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த இடத்துல கண்கள் திறந்தவர்களுடைய செவிகள் கவனிக்கிறோமா இருக்கிறது. இந்த இடத்தை நீ பரிசுத்தப்படுத்தினேன்னு சொன்னீங்களப்பா. அப்பா, அமை துதிக்கிறோம். இந்த எருசலேம் ஆலயத்தில் வந்து
வந்து அப்பா எருசலேம் ஆலயத்தில் நாட்டப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கர்த்தாவே வாஞ்சை விருப்பம் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவை நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட உதவியாக இருக்கிற அந்த பிரதரை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. அந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. புதிய பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் சதாகாலம் என்றும் என்றும் கர்த்தருடைய வருகைகள் மற்றும் என்றும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒரு வாழ்த்தி கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.